Hello aspirants, so welcome to Ready for 7. So நான் தான் உங்கள் மேலே ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டி. ஸோ இன்னைக்கு என்ன செஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஐபிபிஎஸ் உடைய கேலண்டர் நமக்கு ரிலீஸ் ஆச்சு கரெக்டாக. ஸோ அந்த ஐபிபிஎஸ் உடைய ஒரு ஸ்மால் கம்பேரிசன் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் சரிங்களா. எஸ் ஓகே டன்பா. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ்ல இருந்து நமக்கு ஒரு கேலண்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த கேலண்டர் பற்றி வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஓக்கான ப்ரொஃபஷனரி ஆஃபீஸருக்கான எக்ஸாம் அப்படின்றது, அதற்கு முன்னாடி ஐபிபிஎஸ் அப்படின்றது இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன். இவங்க ஒரு 11 நேஷனலைஸ்டு, அதாவது கவர்மெண்ட் பேங்க்குக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்ரூட் பண்ணுவாங்க சரிங்களா. இப்போ எப்படி டிஎன்பிசி இருக்கு, எப்படி எஸ்எஸ்சி ரயில்வே இருக்கோ அந்த மாதிரி இது பேங்கிங் செக்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு ரெக்ரூட்மெண்ட் பாடி சரியா. இவங்க இந்த 11 பேங்க்குக்கு, அதாவது பஞ்சாப் பேங்க்கு, இந்தியன் நேஷனல் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 11 பேங்க் இருக்கு. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஐபிபிஎஸ்ல இருந்தா எக்ஸாம்ஸ் அப்படின்னு கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுல இது வந்து பார்த்தீங்கன்னா பிஓக்கானது. அப்போ ஆர்ஆர்பினா என்னன்னா ரீஜனல் ரூரல் பேங்க், அதாவது கிராம வங்கி இருக்கும் ஒரு வில்லேஜ்லயும் இல்லை ஒரு தாலுக்குலையும் சரி. இந்த பல்லவன், பாண்டியன் இந்த மாதிரி ஓகேங்களா. இதுல தான் நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் அப்படின்றது இருக்கும். அதுல இருக்கக்கூடிய பிஓ அண்ட் கிளர்க்குக்கானது. அப்போ இந்த ஐபிபிஎஸ் பிஓக்கான எக்ஸாம் டேட் அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆகஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் நமக்கு அக்டோபர். அதே தான் இங்க எஸ்ஓ ஸ்பெஷலிஸ்ட் கேட். நீங்க பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டிகிரி அப்படின்னு வேணும் சரியா. எல்லாருமே காமனா இந்த பிஓ கிளர்க் அப்படின்றத என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணலாம். பட் இந்த எஸ்ஓன்னு சொல்லக்கூடியது நீங்க எல்லாருமே அட்டன் பண்ணலாம். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது தேவையில்லை. ஒரு சில போஸ்ட்டுக்கு இதில் ஒரு 6 கேட்டகரி இருக்குப்பா சரியா. நம்ம இந்த டீட்டெயில் தனியாக பார்ப்போம். அதில் ஒரு சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, ஒரு சில தேவையில்லை. அது ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரீம், அதாவது நான் லா படிச்சிருக்கணும், நான் ஐடி இல்லை ஹெச்ஆர், எம்பிஏ ஃபினான்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய, அதாவது எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் இந்த ஸ்பெஷலிஸ்ட். இது ஆகஸ்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு அக்டோபர்ல பார்த்தீங்கன்னா கிளர்க் இருக்க போகிறது. இதுல இருந்து எல்லாத்துக்கும் ஒரு 2 மாதம் முன்னாடி நான் போறேன் அப்படின்னா அதுதான் என்னுடைய ஒரு நோட்டிபிகேஷன் பீரியடா இருக்கும்னு வச்சுப்போம் சரிங்களா. ஓகே டன். இப்போ இதே தான் எனக்கு ஆர்ஆர்பிக்குள்ள போறேன் அப்படின்னா எனக்கு இங்க நவம்பர் அண்ட் இதுல இது கிடையாது, இது எக்ஸ்பீரியன்ஸான போஸ்ட் அண்ட் டிசம்பர். அப்போ இங்கேயும் முன்னாடி அப்போ கிட்டத்தட்ட இந்த ஐபிபிஎஸ் அப்படின்றது எனக்கு எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா ஜூன்ல இருந்து ஜூலைல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ நல்லா கவனி, எஸ்பிஐ உடைய எக்ஸாம் அப்படின்றது நமக்கு எப்போ வரப்போகுதுன்னா இந்த ஜூன் இல்லை ஜூலைக்கு முன்னாடி நமக்கு எஸ்பிஐ எக்ஸாம் முடிஞ்சிரும்பா சரியா. ஏன்னா நமக்கு ஒரு ரீவாம்பிங் ஷெட்யூல் விட்டுருந்தாங்கன்னா அதில் எஸ்பிஐ தான் ஃபர்ஸ்ட் நடத்த போறாங்க. இந்த பேக்லாக் வேகன்சிக்காக அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. அப்போ நமக்கு இந்த ஒரு மார்ச் ஏப்ரல்லே எஸ்பிஐ நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு ஜூன் ஜூலைக்கு முன்னாடியே எஸ்பிஐ முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் இந்த ஐபிபிஎஸ் வந்துடும். ஒரு சூப்பரான ஒரு சான்ஸ் அப்படின்றதா இந்த ஒரு டைம் சரிங்களா. எஸ் ஓகே டன். இப்போ இதோடைய ஜாப் நேச்சர் பார்ப்போம். நமக்கு நார்மலாகவே பிஓவா எடுத்துக்கிட்டீங்களாலும் சரி, கிளர்க் எடுத்துக்கிட்டீங்களாலும் சரி, இதோட ஜாப் நேச்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு பிரான்ச்சோடைய ஆப்ரேஷன் அப்படின்றத நீங்கள் வந்து உங்களோட இன்வால்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த அப்ரூவல் ப்ராசஸிங், அதுக்கப்புறம் ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு டெசிஷன் மேக்கிங், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பிஓ லெவலில் இருக்கும். ஒரு ஹை ரெஸ்பான்சிபிள் போஸ்ட், அந்த பிரான்ச்சோடைய ஒரு ஹை ரெஸ்பான்சிபிலிட்டி போஸ்ட்டில் தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஒரு பிஓ இருக்கும். ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும்ப்பா. ப்ரெஷர் வந்து பேங்கிங் எக்ஸாம்ல கண்டிப்பா இருக்கும். பட் எல்லா பேங்க்லயும் இருக்காது. அண்ட் அந்த ஒரு பேங்க் என்ன சிட்டி, எக்ஸ் சிட்டி, ஒய் சிட்டி, ஜெட் சிட்டியை பொறுத்து தான் அந்த ஒரு ப்ரெஷர் அப்படின்றது இருக்கும் சரிங்களா. எஸ். இதை கம்பேர் பண்ணும்போது தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் அந்த அளவுக்குலாம் இருக்காது. ஈவன் சாட்டர்டே சண்டே ரெகுலேட்டர் பாடி இன்சூரன்ஸில் சாட்டர்டே சண்டே லீவாகவும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கரெக்டான ஒரு டெடிகேட்டட் ஸ்லாட்டில் தான் உங்களுக்கு ஆஃபீஸ் டைம் இருக்கும். ஒரு 9 to 5 அந்த மாதிரியான சினாரியோ தான் சரியா. இது ஒரு லீடர்ஷிப் ரோல் தான் ஆக்சுவலி சொல்ல போனீங்கன்னா. நீங்கள் ஒரு ஹெட் மாதிரி தான் வச்சுக்கோங்க. கிளர்க் லெவலில் பார்க்கும்போது இந்த கேஷ் ஹேண்ட்லிங் பண்ணுறது, இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங், கம்ப்ளீட்லி இது ஒரு கஸ்டமர் சர்வீஸ் ஓரியன்டட் ஜாப் தான் சரிங்களா. எஸ். ஃப்ரண்ட் டெஸ்க் அப்படின்னே சொல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னா சரிங்களாப்பா. இது உங்களுக்கு டெய்லி ரொட்டீன் தான் இருக்கும். பப்ளிக்கோட தான் உங்களுடைய டீலிங் இருக்கும். பிஓ கம்பேர் பண்ணும்போது கிளர்க்கில் உங்களுக்கு ப்ரெஷர் கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா. இதுதான் உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு கம்பேரிசன் அப்படின்றது. அடுத்து இதோடைய சேலரி. இங்கே இதோடைய சேலரி நான் ரொம்ப 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 மினிமமாக கொடுத்துருக்கேன் சரிங்களா. எஸ். எனக்கு நமக்கு ஒரிஜினலாக ஒரு பே ஸ்லிப் கிடைச்சிச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேசுவோம். பட் இங்கே ஒரு மினிமமாக என்னென்ன அலவன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி தான் நம்ம இதை பார்த்துருக்கோம் சரியா. எஸ். அப்போ எனக்கு இருக்கக்கூடிய என்னுடைய பேசிக் பே ப்ளஸ் அலவன்ஸ், இதுதான் என்னுடைய கிராஸ் சேலரி கரெக்டா. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா சம் டிடக்ஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ அது எக்ஸாம்ஸ் வைஸ், போஸ்டிங் வைஸ்
டிபார்ட்மெண்ட் வைஸ் அந்த டிரெக்ஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இன் அண்ட் அப்படின்றது கிடைக்கும். சரியா? ஸோ இங்கே பேசிக் பே நான் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கேன். இங்கே இன் அண்ட் சேலரின்னு பார்க்கும்போது 35,000 கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி சொல்ல போனீங்கன்னா 35 to 40 கிட்ட இருக்கும். ஸோ நமக்கு ஆர்ஆர்பி இல்லை ஐபிபிஎஸ் உடைய கிளர்க்கு. சரிங்களா? எஸ், ஐபிபிஎஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆர்ஆர்பியாக இருக்கட்டும். ஸோ கிளர்க் லெவலில் பார்க்கும்போது இங்கே நமக்கு இது கம்மி 75ல் இருந்து ஸோ 85 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட் வாங்குறாங்க பிஓ பொறுத்த லெவல்லையும். கிளர்க் அவர் பண்ணும்போதும் சரி, அவர் ஆர்ஆர்பி கிளர்க் பண்ணும்போதே 35,000 சேலரி அப்படின்றது சொன்னார் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்றத சொல்கிறோம். சரியா? எஸ், ஓகே. ஸோ உங்களுக்கு ஏஜ் லிமிட் அப்படி பார்க்கும்போது நீங்கள் மினிமம் கண்டிப்பாக டிகிரி முடிச்சிருக்கணும்ப்பா. சார் ஆனால் டிகிரி முடிக்காமல் ஏதாவது பேங்க் வேலை இருக்கானா? இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், இல்லை ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? எஸ். ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்களாம் எலிஜிபிள் கிடையாது ஸோ பேங்கிங் எக்ஸாம் பொறுத்தளவில். ஆனால் எஸ்எஸ்சி ரயில்வேலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஸோ யூஆர் எலிஜிபிள் ஃபார் ஸோ ஃபைனல் அதாவது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் எலிஜிபிள் ஃபார் எக்ஸாம்ஸ். சரிங்களா? ஸோ பேங்கிங்கில் கிடையாது. உங்களுடைய ஏஜ் லிமிட் நீங்கள் 20லேருந்து 28, சரியா? 20லேருந்து 30, 18லேருந்து 30 அப்படின்ற உங்களுடைய ஏஜ் லிமிட் எக்ஸாமை பொறுத்து மாறும். ஸோ இந்த பேங்க் எக்ஸாம் மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரெகுலேட்டரி பாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம்ஸ் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி இன்சூரன்ஸில் எல்ஐசி, ஓஏசிஎல், என்ஐசிஎல், என்ஐஏசிஎல் சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குப்பா. சரியா? எஸ், உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அண்ட் இந்த ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது ஸோ 3 செக்ஷனை பற்றி மெயினாக, அதாவது ஆப்டி, ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ். இதுதான் மேஜர். ஸோ இதே தான் உங்களுக்கு மெயின்ஸ் லெவல்லையும் இருக்கும். இங்கே உங்களுக்கு எஸ்ஏ, லெட்டர் ரைட்டிங் அண்ட் அதுக்கப்புறம் இன்டர்வியூ அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து எக்ஸாமை பொறுத்து. இப்போ ஐபிபிஎஸ்ல கிடையாது, ஆனால் எஸ்பிஐல இருக்குது. குரூப் டிஸ்கஷனுமே இருக்குது ஆக்சுவலி. சரியா? ஸோ இந்த ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் நீங்கள் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேங்கிங் இல்லை இன்சூரன்ஸ் இல்லை ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வரும். ஸோ இது நீங்கள் ஒன் டைம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கனால மெயின்ஸுக்கு போதுமானது. இது இல்லாமல் ஸோ பேங்கிங் எக்ஸாமுக்கு ரொம்ப 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 முக்கியம் கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அண்ட் அக்யூரசி எனக்கு எதில் வேணும் அப்படின்னா ஆப்டி அண்ட் ரீசனிங்கில் எனக்கு ஸ்பீட் அண்ட் அக்யூரசி ரொம்ப 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 முக்கியம். இதிலே நம்ம நிறைய விஷயம் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ ஸ்கோர் பூஸ்டரான டாபிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா ஸோ கிராக் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? எஸ், ஓகே. இதற்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு பேங்கிங் எக்ஸாமுக்குனா நம்மளுடைய இந்த உறுதி 2.0 சொல்லக்கூடிய பேட்ச். ஸோ நம்ம இது செகண்ட் பேட்ச், ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேட்ச் முடிச்சிட்டோம். இந்த பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இதில் ஒரு 200 கிட்ட பார்த்தீங்கன்னா 150லேருந்து 200 கிட்ட ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் இருக்குது. ஸோ மாக் டெஸ்ட், இபுக், டவுட் செஷன் சொல்லிட்டு எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் அப்படின்றது இந்த ஒரு பேட்சில் இருக்குது. நீங்கள் ஸோ தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி கிளாஸஸ் அப்படின்றது நம்ம பைலிங்குவலில் தான் கொண்டு போகும். ஸோ நம்மளோட கிளாஸோட ஸ்லைடுமே உங்களுக்கு கொடுத்துருவோம். சரியா? ஸோ நீங்கள் இந்த ஒரு பேட்சில் ப்ரிலிம்ஸில் இருந்து இன்டர்வியூ கைடன்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கோடு Y1029 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் மேக்ஸிமம் பெனிஃபிட் அப்படின்றது அடையலாம். ஸோ இன்னைக்கு 6 மணிலேருந்து நம்ம சேல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதை பற்றி அடுத்து பார்ப்போம். அண்ட் நிறைய அதே மாதிரி புக்கு. ஸோ புக்குக்கு இந்த ஒரு சோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 புக்கு உங்களுடைய வீட்டுக்கும் ஸோ ஒரு 80+ இபுக்ஸ் அப்படின்றது அவைலபிளாக இருக்கும். ஸோ இதோடைய லிங்க்கும் நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். சரியா? அண்ட் இந்த ஒரு மெகா பேக் பற்றி கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. இப்போ நீங்கள் பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நான் வந்து எஸ்எஸ்சியும் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா, சார் நான் இதையும் வாங்கிட்டு இதையும் வாங்கணுமா? அப்போ இதுவே எனக்கு ஒரு 5,000 ஆயிடுச்சு, என்ன சார் பண்ணி இல்லை 6,000 ஆயிடுச்சு சார் அப்படின்னா, இந்த ஒரு மெகா பேக் என்னுடைய பெஸ்ட் சஜஷன். ஏன் சார்னா இந்த மெகா பேக்கோடைய அம்சம் என்னன்னா எல்லா எக்ஸாமையும் இந்த ஒரே பேக்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைஸு ஒரே ஒரு பேட்சோடைய டபுள் டைம் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது ஆஃபர் டைமில் இது 2 years ஆஃப் வேலிடிட்டி. இந்த 2 வருஷம் அடால இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய பேட்ச், அப்கமிங்கில் நம்ம ஆட் பண்ண போகிற எல்லா பேட்சஸும் நீங்கள் இதில் அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2.1 சொல்லியிருக்கோம், அந்த பேட்ச் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அதை ரெக்கார்டை தான் பார்க்க முடியும். பட் இதே 3.0 தான் போடலாம், 4.0, 5.0 போடும்போது இந்த ஒரு மெகா பேக் மூலிமா நீங்கள் அந்த பேட்சஸ் எல்லாமே அக்சஸ் பண்ணி கொள்ளலாம். சரிங்களா? எஸ், நம்மளுடைய கோடு Y1029 யூஸ் பண்ணிங்கன்னா இது ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் 5 to 6K தான் இருக்கும். ஆனால் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் நெக்ஸ்ட் 2 years அப்படின்றது நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ இன்னைக்கான ஆஃபர் அப்படின்றது நம்ம ரிபப்ளிக் டே வரப்போகுது. ஸோ அதோடைய சேல் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது 6 மணிக்கு. ஸோ 30 எப்பவும் பார்த்தீங்கன்னா 20 இருக்கும். ஸோ நியூ இயரில் நமக்கு 25 இருந்து இப்போ நம்மளுடைய சேல் 30. ஸோ நம்ம கோடு யூஸ் பண்ணிங்கன்னா extra 2 Y10
829 இது எல்லாமே நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் எல்லாரும் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஸோ ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள். சரிங்களாப்பா? எஸ். ஸோ டபுள் வேலிடிட்டியோடய நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஒரு மெகா பேக்கில் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது எல்லா பேங்க் எக்ஸாம் பற்றினதும் உங்களுக்கு தெரியணும். ஸோ என்னென்ன பேங்க் இருக்குது, இன்சூரன்ஸ், ரெகுலேட்டரி பாடி அண்ட் இது இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்பிஐலேருந்து 10th முடிச்சவங்களுக்கான ஒரு எக்ஸாம் வேக்கண்ட் வந்திருக்கு. ஸோ இதை பற்றின வீடியோவும் நம்மளுடைய இடையில அவைலபிளாக இருக்குது. அண்ட் நபார்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதுவும் நீங்கள் மறக்காமல் எல்லாரும் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். அண்ட் ஸ்டில் எனக்கு டவுட்டாக இருக்குது சார், நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னா இந்த ஒரு ஸ்லைடு உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுடைய லெவலை பொறுத்து ஸோ இது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சி நம்ம எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ இது மறக்காமல் பாருங்கள். இது எல்லாமே நம்மளுடைய அடால அவைலபிளாக இருக்குது வீடியோவாக. சரிங்களாப்பா? எஸ். ஸோ வீடியோவாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அவைலபிளாக இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாகவே நம்மளுடைய இந்த சேனலோடைய பிளேலிஸ்ட்டில் பேங்க் ப்ரிப்பரேஷன் இருக்கும். ஸோ இதில் ஸோ பப்ளிக் பேங்க்னா என்ன, ப்ரைவேட் பேங்க்னா என்ன அப்படின்ற ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்கேன். அண்ட் எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எது சூட் ஆகும், ஸோ பிஓனா கிளர்க்னா என்ன, அண்ட் என்ன சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு டாப் ஸ்கோரிங், ஸோ யார் யார் படிக்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாரும், இல்லை நீங்கள் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி, இல்லை எனக்கு நோ ஐடியா சார் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்னா நீங்கள் இந்த ஒரு வீடியோவை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ எல்லாரும் இது எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குன்னா ஸோ vimal.raj@ada247.com இந்த ஒரு மெயிலுக்கு மறக்காமல் மெயில் பண்ணுங்கள். நான் எல்லாமே ஸோ கமெண்ட் செக்ஷனில் பேட்ச் லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? எஸ். ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.